திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலை மரமாவே முருகா பற்றி
ஒரு பாடல். பார்த்தால் சரித்திரம், படித்து விட்டால் காவியம், கேட்டால் சலிப்பு தோன்றுமா, நாடு எங்குமே மாமன்னர் மருது பேரையா. பார்த்தால் சரித்திரம், படித்து விட்டால் காவியம், கேட்டால் சலிப்பு தோன்றுமா, நாடு எங்குமே மாமன்னர் மருது வேறையா, நாடு எங்குமே மாமன்னர் மருது வேறையா. சரித்திரத்தில் எத்தனையோ வீரன் உண்டையா, அந்த வீரர்களில் முதன்மை பெற்றவர் மருது வேறையா. சரித்திரத்தில் எத்தனையோ வீரன் உண்டையா, அந்த வீரர்களில் முதன்மை பெற்றவர் மருது வேறையா. அரிப்புள்ளியின் வாய்ப்பில் அந்த பெருமைதானையா, அரிப்புள்ளியின் வாய்ப்பில் அந்த பெருமைதானையா. இந்த மையகத்தில் மருதுக்கினை யாரு சொல்லையா. பார்த்தால் 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 சரித்திரம், படித்து விட்டால் காவியம், கேட்டால் சலிப்பு தோன்றுமா, அது எங்குமே மாமன்னர் மருது பேரையா. நரிக்குடி முக்குளத்தில் பிறந்த வீரனா, நமது நாயகனா மருது பாண்டிய வீர சிங்கமா. நரிக்குடி முக்குளத்தில் பிறந்த வீரனா, நமது நாயகனா மருது பாண்டிய வீர சிங்கமா. பொன்னாத்த பழனிசாமி பெற்ற சிங்கமா, பொன்னாத்த பழனிசாமி பெற்ற சிங்கமா. போர்ப்படை தளபதியாய் வாழ்ந்த சிங்கமா. பார்த்தால் 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 சரித்திரம், படித்து விட்டால் காவியம், கேட்டால் சலிப்பு தோன்றுமா, அது எங்குமே மாமன்னர் மருது பேரையா. முக்குளமும் போற்றும் எங்கள் மருது பேரையா, நமது முக்குளத்தில் பிறந்த நமது வீரன் தானையா. முக்குளமும் போற்றும் எங்கள் மருது பேரையா, நமது முக்குளத்தில் பிறந்த நமது வீரன் தானையா. முக்கடலும் முத்தமிடும் தலைவர் யாரையா, முக்கடலும் முத்தமிடும் தலைவன் யாரையா. செங்குளம் மக்கள் எல்லாம் வணங்கும் எங்கள் மருது பேரையா, செங்குள மக்கள் எல்லாம் வணங்கும் எங்கள் மருது பேரையா. பார்த்தால் 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 சரித்திரம், படித்து விட்டால் காவியம், கேட்டால் சலிப்பு தோன்றுமா, அது எங்குமே மாமன்னர் மருது பேரையா, அது எங்குமே மாமன்னர் மருது பேரையா. தாங்க பப்புன்னு கோமாரி கோமாரி, இவன் கோமாரி பெரும் ஏமாறி. கோமாரி வந்துட்டு நாடு வந்துட்டு, கூடியிருக்கும் மக்களுக்கு கொடி வர்க்கம் வந்துட்டு, எங்களுக்கு மக்களுக்கு மக்களுக்கு கொடி வர்க்கம் வந்துட்டு, வாங்க வாங்க உட்காருங்க, வந்தகள் பாரு
மலையை விட்டு விலகி கொஞ்சம் பணிவோடு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்ப வந்தீங்களா இப்ப வந்தீங்களா அடிக்கட்டும் அடிக்கட்டும் அது வேணாலும் சொல்றான் நோக்கா. அடிக்கட்டும் அடிக்கட்டும் போடட்டும் போடட்டும் பரமசைனா எந்த ஊரு? அக்கா ஊரு. எங்க அக்கா ஊரா? சொன்னாலும் விளையாட்டி எங்க அக்கா ஊரு தாயா. நீ வந்துட்டீல அப்புறம் எங்க அக்கா ஊராத்தான் இருக்கும். பேரன்பு காட்டு பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்பு சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் அடடா நம்ம எத்தனை ஊருக்கு நாடத்துக்கு போயிருக்கோம். இருக்காங்களா மாப்பிள்ள? அந்த நம்ம செங்கோலத்துல மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கலாம்டா ஐயா. நீ இன்னும் பிரச்சனையே இல்ல. எப்ப பப்புன்னு வந்துட்டேன்னா ஒன்னும் ஜோலி முடிஞ்சு போச்சு. நீ நாடகம் பார்க்க வந்தா பப்புன்னு வந்தா பப்புன்னு சொல்லி முடிஞ்சு வச்சுட்டு இல்லையா? நீ நாடகம் பார்க்க வந்தா என்ன, எல்லாரும் நீ படுத்து தூங்கினாத்த என்ன, மழைய அடிச்சு ஊத்துனாத்த என்ன, நீ எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போனாத்த எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எப்ப வந்து பப்புன்னு உள்ள பவுடர் போட்டனோ அப்பயே 9 பேத்துக்கும் சம்பளம் சோழி முடிஞ்சு. அதுக்காக ஏமாத்தி போகணும்னு நினைக்க மாட்டோம். ஆனா நீங்க பாக்குறீங்களோ பாக்கலையோ அங்க வாழ குருநாதர் நமது அங்காள பரமேஸ்வரி வெளியே ஒரு 4 பேரு உள்ள ஒரு 4 பேரு 8 உங்களோட 9 சொன்னாலும் சொல்லாட்டி 9 அதே சொல்றேன். இல்லைன்னு நான் ஒத்துக்கிறவங்களாம் எவ்வளோ மாதிரி கோவப்பட மாட்டேன். உண்மையிலே 8 பேத்துக்கு அடுத்து 9வது ஆளு நானு. 9 நம்பர் எவ்வளவு பெரிய ராசியான நம்பர் தெரியுமா? 7 8 அப்படின்னு வரும்ல. 7 8 8 8 பெருசா 9 பெருசா? 9 தான் பெருசு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி என்ன எப்படி சொல்லுங்க மாப்ள. அடுத்து சொல்றேன். நீ இல்ல நீங்க வாத்தியாரு அதனால தான் கேக்குறேன். இல்லங்கய்யா ஐயா 8 பெருசுனா 8 தான் பெருசு. ஏன் 7 எல்லா நம்பரும் கீழ வர 8 மட்டும் மேல போ. நம்பர் ஒண்ணியா நீ? அது கிடையாது. இப்ப 8 பெருசு நான் சொன்னேன் இல்ல. இப்ப நடக்கிறது எப்படி நடப்போம்? 8 கால் எப்படி நடப்பா? 8 தான் நடக்கறான். அறிவுக்கு என்ன திங்கிற? ஒண்ணாவே போய் எங்க அக்காட்ட கொடு. என்ன திங்கிற? கோழி எத்தனை முட்டை ஓடும்? கோழி ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை ஓடும்? ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான். 8ல வந்து 2 முட்டை இருக்கு. எப்படி? 8ல 2 முட்டை இருக்கு. இருக்கு அதையும் சொல்லுவேன். இப்படி போட்டோம்னா 2 முட்டை தான். அடியே ஆத்து. அதுல இன்னொன்னு தெரியுமா? இப்படி எஸ் வந்து அடுத்து எஸ் கூடும். 2 எஸ் கூடுனாத்தே 8 8 ஒண்ணுதான் இப்படி போட முடியும் மேல ஏத்தி. மத்த எல்லா நம்பரும் கீழ முடிய வரும். அதனாலதான் 8 பெருசுன்னு. நமது தாய்மார்களுக்கும் உடையவர்களா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வழிவர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் சரி கடமை கண்ணிய கட்டுப்பாடு சொல்லக்கூடிய சரி இங்கே காவல் விற்பனையற்ற கடமையை செய்வதற்காக நமது காவல்துறை அதிகாரிகளுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண்பதற்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்துக் கொண்டு காதால் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் வருங்கால வாரிசுகளுக்கும் வயிற்றுக்குள்ளிருக்கும் குட்டிகளுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் ஏனைய விவசாய பெருமை மக்களுக்கும் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையை ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க முறைகளை சிறப்பான முறை ஒளி அமைத்திருக்கும் எனது ஊர் அருகாமல் உள்ள கட்டமுக்கோட்டை மாநகரம் கண்டெடுத்த நமது சத்யா ரேடியோ உரிமையாளர்களுக்கும் இங்கு பணிபுரிந்த ஆபரேட்டர்களுக்கும் மற்றும் இங்கே யூடியூப் சேனல் சிறப்பான முறை எடுத்துக்கொண்டிருக்கும்
எங்களது ஆர்பி தவம் அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகநடி சார்பிலும் மற்றும் இந்த நாடகத்தை சிறும் சிறப்பானவர்களை உங்களுக்கு அமைத்து கொடுத்த எங்களது பாசத்துக்குரிய ராஜா நடிகருமான எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகநடி சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான எனது அன்பு மச்சான் நமதூர் அருகாமுள்ள மணக்குளத்தைச் சேர்ந்த MS பாக்கியநாதன் அவர்கள் சார்பிலும் எங்களது சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா சத்திவேலு வணக்கம் சொல்லியாச்சு. இனிமேல் யாருக்கும் சொணக்க இருக்கக்கூடாது. சொணக்க இங்க இருந்துச்சு நமக்கெல்லாம் வந்து பிணக்கம். நீங்க எல்லாம் கலகப்படுறதாங்க நாங்க கலகலப்பா இருக்க முடியும். அப்புறம் அதை விட்டுவிட்டு என்னமோ வப்பாட்டிய பறி கொடுத்தது மாதிரி கன்னத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நீங்களும் கலகலப்பா இருக்கணும், நாங்களும் கலகலப்பா இருக்கணும். ஏன்னா நாட ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. கோமாளிக்கு முதல் 2 வேலை ஐயா ஒன்ன எந்திரிக்க விடாம பாக்கணும். உனக்கெல்லாம் எந்திரிக்காதிரி, உனக்கு செய்வன கோளாறு. ஐயா ஆளுகளை எந்திரிக்க விடாம பாக்குறது. அந்த படுத்திருக்காரு வாரிங்க அண்ணே, என்னவா பெரியாசிபத்துல பிரசவ கட்டுல படுத்தது மாதிரி அந்த மாதிரி படுக்க விடாம பாக்குறது என்னுடைய வேலை. சில பேர் போறோம்னு வந்துருப்பாங்க, ஆனா வெத்தலை வாக்க போறோம்னு சில பேர் வந்துருப்பாங்க. சில பேர் நாடகம் பார்க்க நாள் வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தை விட்டுப்புட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு 4 பேர் குத்து குத்து போன்னு வருவாங்க. அது அவங்களால செஞ்ச உதவி. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. ரொம்ப சிறப்பான மக்கள், ரொம்ப அமைதியான மக்களை இருப்பதனால ஆனா வாங்கனே சின்ன மருதங்குளம் எல்கையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலகுருநாதர், அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீ திருவாயம்மன் மற்றும் 21 பரிவாரங்களுக்கு புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மன்றாமத்தேவர் திருவாயி குடிவெளி பங்காளிகளின் பின்னணி பிள்ளைகள் சார்பாக ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அது சமயம் தலைமையேற்று நடத்தி இருப்பவர் ஆமுக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருப்புவனம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். களத்தூர் குரூப் நிர்வாக அலுவலர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். செங்குளம் குரூப் கிராம நிர்வாக அவர்கள் முன்னிலை நடப்பதால் அவர்கள் இருந்தாலும் மேடைக்கு வரணும் கேட்டுக்கிறோம். களத்தூர் குரூப் தலையாரி அழகுத்துறை அவர்களுக்கு மன்றாம் தேவர் திருவாயி குடிலை பங்களிப்பு சார்பாகவும் பெண்ணடிப்பு சார்பாகவும் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நடிப்பரசன் TS ராஜா முகமது வேலன் வேடன் நிறுத்தன் அவர்களுக்கு 6 மணிய கலையரசு 6 மணிய சக்கரவர்த்தி என்று இன்றைய தினத்தில் தனக்கென்று ஒரு புகழ் பெற்றக்கூடிய எனது பாசத்தில் மேலான எனது அனுபவச்சான் காரியாபட்டி அறியாமுள்ள நமது மாதோப்பை சேர்ந்த SP செந்தில்முருகன் அவர்களுக்கு நமது கிராம சபையாக மாலை அணிவித்து கொண்டாடப்படுகிறார்கள். இங்கு மிருதங்கம் வச்சு கொண்டிருக்கும் அன்பனா திருப்பாசியத்தில் இருந்த எங்களது அன்பனா சமயமுத்து அவர்களுக்கும் பொன்னாட பொருத்தி மாலை அணிக்கப்படுகிறது. என்ன பொன்னாடு இல்லையா? என்னப்பா என்னப்பா அப்படி மூட்டை நிறைய வச்சிருக்கீங்க? நமக்கு இதுதான் பிடிக்காத வேலை. இங்கு சமயமுத்து அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தப்படுகிறார்கள். போடுங்கப்பா, பூரா காசு கொடுத்தலுக்கு மட்டும் போடுறீங்க, எங்களுக்கு போட மாட்டீங்களா? நிறைய இருக்கு, வாங்கிட்டு ஆமா சொல்லத்தான் சரி போடணும்ல. 500 பொன்னாடை வாங்கிட்டு வந்திருக்கோம், நீங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே தாளம் இசைச்சு கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை சொரிக்குளத்தை சேர்ந்த சின்ன மருத்துவர்களுக்கு நமது கிராம சபாக மாலை அணிவித்து கொண்டாடப்படுகிறார்கள்.
இங்க யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் ஆர்பி தவம் அவர்களுக்கும் நமது கிராமதி சார்பாக இங்கு மாலை நிமித்த பொன்னாடப்படுத்தப்படுகிறார்கள். இந்த வராரு அப்புறம் வாங்கிக்கிறேன் நான், எனக்கு இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி. அதெல்லாம் இருக்கு விட மாட்டேன். நாங்க விடிய விடிய வச்சு உங்களுக்கு போடுவோம். வச்சு போடுவீங்களா? இல்ல பொன்னாட ஓடுவோம்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்ல நீ வச்சு போடுறோம்னா நன்றாக குருவாழ்க குருவே துணை அரியே நச்சம் ஞான் மறவேன் வண்ண மதிவியர் ஓடையம் பதிலே சென்னல் விளைந்து செழிப்பாய் உயர்ந்த இந்த பகுதி மக்களோர் வான்மலை பொழுது விவசாயம் செழித்து எல்லோர் ஒற்றுமையுடன் நலமுடன் வாழச் செய்ய இறைவா என கேட்டு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய மாபெரும் கௌரவமாகிய செங்குளம் கிராமத்தாளர் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இசை குடும்பத்தினர் கலை குடும்பத்தினர் சார்பாகவும் எங்களது யூடியூப் சேனல் ஆட்சி தபம் அவர் நல்லா தானே பேசுறாரு, ஏன் விட மாட்டேன்றீங்க? கோடாத்தூர் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற நன்றி வணக்கம். அண்ணே நீங்க கோவப்படாதீங்க, அந்த வேலைக்கு நீங்க வந்துருன்னு பயப்படுறாரு இருக்க. வாங்க தெரியுது ஸ்டைல பார்த்தாவே. என்ன கும்பிட்டு லெவலுறாரு வேற அப்பதானே அடுத்த இடத்த பிடிக்க முடியும். சரி பிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. எங்க மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க, அது போதும். நல்லா நடிச்சீங்க. வாங்க எங்களுக்கெல்லாம் பொன்னாடுபடுத்த கபடிப்படுத்திய எங்களது செங்குளம் மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர்கள் சார்பாகவும் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பெரும் மதிப்புக்குரிய நமது செங்குளம் மற்றும் நமது ஆவரங்குளம் அரசுகுளம் அனைத்து பங்காளிகள் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுகிறோம். பாண்டியன் கோட்டை நாசர் புளியங்குளம் கிராமத்தார் அனைத்து உள்ளங்களுக்கும் முடிவெளி பங்காளிகள் அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி நிகழ்ந்த வணக்கம். வணக்கம் அவருக்கு போட்டுருந்தேன். நாடக அமைப்பாளர் அவருக்கு மறந்துட்ட கொடுத்துருங்க. இந்த நாடக அமைப்பாளர் பெருமதிப்புக்குரிய எங்களது பாசத்துக்குரிய ராஜ நடிகருமான நமதூர் அருகாமுள்ள எனது அன்பு மச்சான் எங்களது எம்.எஸ். பாக்கியநாதன் அவர்கள் சார்பாக இங்கு சின்ன மருதவர்களுக்கு பொன்னாட பொறுத்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். நன்றி. போய் உட்காருங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாட பொறுத்து கௌரவப்படுத்திய நமது செங்குளம் கிராமத்தார்களுக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிகள் வணக்கத்தில் சென்று எங்களது பாசத்துக்குரிய அன்பு மச்சான் எம்.எஸ். பாக்கியநாதன் அவர்கள் சார்பில் நன்றி நன்றிகள் வந்துட்டு சென்று இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியுமா மச்சான்? என்ன யார மறந்தாலும் மறக்கலாட்டியும் நமது மாமன்னர் மருதுபாண்டியரை நம்ம எல்லாம் மறக்க முடியாதுன்றதுனால எப்படி முடியும்? அவருடைய புகழை பாடணும்ல. எத்தனை எண்ணம் போல இருக்குது வண்ண கொடி செங்குளம் கிராமத்திலே பறக்குதுங்க தங்க கொடி. அவர் பத்திரம் ஆத்த தங்கம் மாமன்னர் மருதுபாண்டியர் சிங்கம். எத்தனைய வண்ணம் போல இருக்குது வண்ண கொடி, எத்தனை எண்ணம் போல இருக்குது எத்தனைய வண்ணம் போல இருக்குது வண்ண கொடி. செங்குளம் கிராமத்திலே பறக்குதுங்க சிங்க கொடி. பத்திரம் ஆத்த தங்கம் எங்கள் மருதுபாண்டியர் சிங்கம். அவர் பத்திரமா ஆத்த தங்கம் எங்கள் மருதுவர் சிங்கம். பத்தரை மாத்து தங்கம் எங்கள் மருதுபாண்டிய சிங்கம். பத்தரை மாத்து தங்கம் எங்கள் மருதுபாண்டிய சிங்கம். நரிக்கொடி முக்கோளுக்குள் முழுமையாக பிறந்து வந்தார் தங்கமே எங்க அகமுடைய சிங்கமே. நரிக்கொடி முக்கோளுக்குள் முழுமையாக பிறந்து வந்தார். நரிக்கொடி முக்கூலத்தில் முதன்மகனாய் பிறந்து வந்தார். மக்களுக்கு மக்களாக மனிதராக காட்சி தந்தார். பத்திரமாக தங்கம் எங்கள் மருது வாங்கிய சிங்கம். ஐயா பத்தரை மாத்து தங்கம் எங்கள் மருதுபாண்டிய சிங்கம். ஊருக்கு உழைத்தவரா உண்மையிலே வாழ்ந்தவரா. ஊருக்கு உழைத்தவரா முத்தமனாய் வாழ்ந்தவராம். உழைத்தவரா உண்மையிலே உத்தமரா. ஊருக்கு உழைத்தவரா உண்மையான முத்தமராம். உலகம் போற்றும் எங்கள் இவ்வுலகம் போற்றும் எங்கள் மருதுபாண்டிய சிங்கம்.
பாண்டிய சிங்கம் எங்கள் குல தங்கம் எங்கள் மருது பாண்டியர் சிங்கம். அப்படி பாடி திரியும் பச்சை கிளிய செல்லம்மா, பாடி திரியும் பச்சை கிளிய செல்லம்மா, எவரைய பாட்டு ஒண்ணு பாடி வரு கேளம்மா. பாடி திரியும் பச்சை கிளிய செல்லம்மா, மருது பாட்டு ஒண்ணு பாடி வாரேன் கேளம்மா. பாடி திரியும் பச்சை கிளிய செல்லம்மா, எவரைய பாட்டு ஒண்ணு பாடி வரு கேளம்மா. பசுமணியில் பிறந்தவரே தானமா, பசுமணியில் பிறந்தவரே தானமா, அவர் திருநகரில் வாழ்ந்தவமா தானமா. அப்படி பாடி தெரியும் ஐயா, பாடி திரியும் பச்சை கிளிய சாரம்மா, தேவ பாட்டு ஒண்ணு பாடி வாரேன் கேளம்மா. அகிலமெல்லாம் போற்றுவது யாரம்மா, அகிலமெல்லாம் போற்று தருவர் யாரம்மா, இந்த அகிலமெல்லாம் போற்றுவது யாரம்மா, எங்கள் தேவர் என்று ஒருவர் என்று கூறம்மா. அப்படி பாடி தெரியும் பச்சை கிளிய செல்லம்மா, எவரைய பாட்டு ஒன்று பாடி வாரி கேளம்மா. நாடு ஓட்டு நல்ல தலைவர் யாரம்மா, நாடு போற்று நல்ல தலைவர் யாரம்மா, இந்த நாடு ஓட்டு நல்ல தலைவர் யாரம்மா, எங்கள் தேவர் மகா ஒருவர் என்று கூறம்மா. நாடு போற்று நல்ல தலைவர் யாரம்மா, எங்கள் தேவர் மகன் என்று நீயும் கூறம்மா. இந்த உலகமெல்லாம் போற்றுவது யாரம்மா, இந்த உலகமெல்லாம் போற்றுவது யாரம்மா, எங்கள் முக்குலத்து தேவர் என்று கூறம்மா. அப்படி பாடி தெரிய பச்சை கிளிய செல்லம்மா, எவரைய பாட்டு ஒன்று பாடிவாரு கேளம்மா. அதாவது சத்தம் பத்தல சத்யாவை மறந்துட்டான், அதனால மன்னிச்சுக்கிறேன்னா வந்துங்க. சத்யா ரேடியோஸ்க்கு வந்து எங்க மன்றம் தலைவர் திருவாயி குடிவெளி பங்காளி சார்பும் பெண்ணடி பிரிவு சார்பும் அவருக்கு மாலை வந்து மரியாதை செலுத்த மேடை கலைக்கின்றோம். கொட்டகை பலர் வந்து அன்னைய லட்சுமணன் அவர்களையும் மேடை கலைக்கின்றோம். இல்ல சொந்தக்காரர் தான், 4 நாளா ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைப்பு உண்மையிலே உழைப்பு தான். அது வந்து எங்களுக்கு தெரியும் அவன் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு, மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால மேடை கலைக்கிறோம், அவன் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. அடிக்கடி மைக் செட்டுக்காரே கூட்டிட்டு இருக்காரு, என்ன தெரியல. கொஞ்சம் மைக் வந்து பக்கத்தூருக்கு கேட்கலையா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ராமர் அவர்களே. கொஞ்சம் வந்து எனக்கு என்ன ஒரு குறைன்னா, கொஞ்சம் பக்கத்தூருக்கு கேட்கல, எங்க தாய் கிராமத்து கேட்கல. கொஞ்சம் வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருந்தா நல்லா இருக்கு பாருங்க. இந்நகரத்திலும் பொன்னாரமாளக்கூடிய விருதுநகர் மாவட்டம் திருச்சி தாலுகா முக்குளம் நமது களத்திற்கு நமது பிள்ளையார்குளம் ஊராட்சி சின்ன மருதகுளம் எல்கையில் அமைந்துள்ள செங்குளம் கிராமம் அருகில் அமைந்திருக்கும் நமது செங்குளம் நமது மன்மத்தேவர் நமது திருவாய் நமது குடிவெளி பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு பாலகுருநாதர் ஸ்ரீ அடிமுண்டை 1.5 கிலோ கோழிக்கறிய ஒரு ஆளுக்கு பேர் என்ன போட்டிருக்கு? அங்கால ஈஸ்வரி அந்த வெள்ளாங்குளத்து பக்கம் போது அதுகிட்ட வைகிறது. அங்கால நீ அதுக்கு தானே கேட்ட. அங்கால பரமேஸ்வரி நடிக்காத நமது திருவையம்மன் மற்றும் 21 தெய்வங்களுக்கு பாத்தியப்பட்ட நமது மகா கும்பாபிஷ விழாவை முன்னிட்டும் நாடகங்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்து செய்கிறோம். ஆவணி மாதம் 25ஆம் தேதி 10/9/2025 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் செங்குளம் அருகில் உள்ள நமது சின்ன மருதங்குளம் எல்கையில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இந்நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் உயர்தர முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் மற்றும் திருப்புவனம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் இவர்கள் தலைமையிலும் மற்றும் களத்தூர் நமது கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் நமது செங்குளம் நமது கிராம நிர்வாக அலுவலர் இவர்கள் முன்னிலும் இந்த தினத்திலே நடக்கக்கூடிய நாடகம் சத்திய அரிச்சந்திரன். அடுத்த வருஷம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் போடுறோம் இருக்காங்களா?
ஹரிச்சந்திர நாடகம் பாக்குறதுக்கு எங்க அப்பா கள்ளங்குளத்துல இருந்து வந்திருக்காரு அவரு. தலப்பா கட்டி ஆனா பழைய சோறு கொண்டாடல உன்னை கொண்டே விடுவேன் அடி. ஆமா, இன்று தினத்தில் நடக்கக்கூடிய நாடகம் வள்ளிக்கு முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி பின்னாலே யாரு பார்த்திருக்குது? திருச்செங்க மாமாவா? ஆமா, எங்க வந்திருக்காரு? இந்த உட்கார்ந்து இருக்காரு தலப்பா கட்டி. அத்தாடி யாரு என்ன உரைன்னு கண்டுபிடிச்சு விடுவாரு. அதனால இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறுவது மிக்க மகிழ்ச்சி தெரிவிக்கிறோம். இந்நாடகத்தில் பங்கேற்கக்கூடிய நடிகர்கள் சென்றரமணா சிறப்பிக்கப்படக்கூடிய எண்ணகரத்திலே பொன்னரமணாக்கூடிய நடிப்பு நாயகன் நடிப்பு திலகம் என்று தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் ஆசனாய் விளங்கக்கூடிய எனது பாசத்துக்குரிய மதுரை அருகாமல் உள்ள பழங்கானத்தைச் சேர்ந்த நமது செல்வ மணிஷ் அவர்கள் இவ்வாறு மணிலே வேடன் வேடன் விருத்தர் ஒருத்தராக காத்து கொண்டிருக்கிறார். மதுரை பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய இந்த தினத்திலே தனக்கென்று புகழ் பெற்றக்கூடிய எனது அன்பு சகோதரி எங்களது டி ராதாஸ்ரீ என்ற காளீஸ்வரி அவர்கள் இவ்வாறு மடிகளை ஸ்ரீ வள்ளிநாயகி அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கின்றவரா இல்ல அவருக்கென்ற பாட்டா, கழகத்துக்கின்றவரா இல்ல அவருக்கென்ற கழகமா என்ற அடுக்கு சொல் அளவுடன் துடுக்குத்தனமாக பேசும் வீணாகன பிரியன் இன்ற தினத்திலே புராணத்து முறையில் காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை எனது அன்பு மாப்பிள்ளை ஆவியூரை சேர்ந்த எனது உதயநிதி அவர்கள் இவ்வாறு முறையிலே கலப்பிரியர் நாடுதாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவரை சிமை கொண்டவர் 6 மணிய கலையரசு 6 மணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய எனது அன்பு மச்சான் நமது காரியாபட்டி அருகாமுள்ள மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்தில்முருகன் அவர்கள் இவ்வாறு முறையிலே 6 மணியமான் பின்பார் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் பூத்திரும் ஞான மலர்களுடன் ஒரு புள்ளாய் முளைத்து தடுமாறும் புள்ளாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிலை எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் மேனி அது நல்லகிய தோகை என் உள்ளம். ஆடும் மயிலே என் மேனி அது நல்லகிய தோகை என் உள்ளம். என் உள்ளம் என்ற தோகையினால் கந்தன் உறவு கண்டே நாகையினால் உறவு கண்டே நாகையினால் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிலை எனக்கும் இடம் உண்டு. எங்க மச்சானா கொக்காவா நொக்காலத்தை கட்டியிருக்கேன். எங்க அக்காவை கொடுத்ததுனால தானே நாங்கள் இருக்கோம். நீயே கொக்கான்றவாரு. அதற்கு அடுத்தபடியாக கோடியடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பனா நமது திருப்பாசத்தை சேர்ந்த சமயமுத்தவர்கள் இவ்வாறு முறையிலே மிருதம் டோலக் அண்ணே
ஏசா என்ன பூரா செய்வன கோளாறு வந்தது மாதிரி உட்காந்துருக்கீங்க. கை தட்டினா தானே அவர் இன்னமும் கிளப்புவாரு. அடி போடுங்க. ஸ்ரீ சுவிட்ச் போடுறாங்க. ஸ்ரீ வலி ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்திற்கு தலைமையேற்று பாதுகாப்பு வழங்க காத்துக்கொண்டிருக்கும் தலைமை நிலை அதிகாரி முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு தலைமையை கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை சார்ந்த அனைவருமே மேடைக்கு வருமாறு தலைமை கேட்டுக்கிறோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நாங்க கொடுப்போம்ல, வாங்கி போடுங்க. வேறு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்ம கண் இமைகளை எப்படி காக்கிறதோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கும் பேர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என காவல்துறை அதிகாரியா சொல்றாங்க. நம்ம யாருமே அதை கடைபிடிக்கிறது கிடையாது. டூ வீலர்ல போகையில எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போகணும்னு சொல்றாங்க. அது யாரும் மாற்றுறது கிடையாது. அதே மாதிரி யாரும் போகையில மது வருந்தி போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. யாரும் மொபைல் பேசி போகாதீங்க டூ வீலர்ல போகணும்னு சொல்றாங்க. அதையும் நம்ம கடைபிடிக்கிறது கிடையாது. கடைசியில மறைச்சுக்கிட்டாங்கன்னா அவர் எங்கிட்ட அவதாரம் வாங்கிட்டாருன்னா அதுல பூராமே வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் மக்களை பூரா தெரிவிக்கிறாங்க. அது அவங்களுடைய இது கிடையாது. நம்ம காவல் தெய்வமும் அங்கே நம்ம வாழகுருநாதர் சாமி காவல் தெய்வமும் அதே மாதிரி காவல்துறையும் ஒண்ணும். நம்ம தெய்வத்தை நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு நொந்துட்டோம்னா யார்கிட்ட போறோம்? தெய்வத்திட்ட போறோம். அதே போல நம்மள பாதுகாப்பு உயிரை காப்பாக்குறது நம்ம காவல்துறை. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அங்க வேற போறோம். நம்ம எங்க போனோம் பிரச்சனைனா நம்ம காவல்துறை கிட்ட போறோம். அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது யாரு? நமது காவல்துறை அதிகாரிகள். அந்த மாதிரி சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு நல்ல ஒரு தலைமை இருக்க வந்திருக்கும் பெரும் மதிப்புக்குரிய முக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர்களுக்கு எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் எங்களது இசைக்கலைஞர் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் எனது பாசத்துக்குரிய அன்பு மச்சான் MS பாக்கியநாதன் அவர்கள் சார்பிலும் இந்த மாலை நிமித்து பொன்னாட படுத்து கௌரவப்படுத்தப்படுகிறோம். ஐயா என் முகத்தை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த பகுதியில அதிகமா நாடகத்துக்கு வருவேன். ஏன்னா கிட்ட முக்கோளம் இது பக்கம் நிறைய வருவேன். ஏன்னா எங்கனையும் நான் பெரிய ஒரு குடியார நாயி குடிச்சு விட்டு எங்கனையும் மட்டையாகி படுத்துருவேன். என்னைய சந்தேக கேசில மட்டும் பிடிச்சிடாதீங்க சரிங்களா? அடையாளத்தை மட்டும் பாத்துக்குங்க. இப்ப மேக்கப் போட்டிருக்கேன். அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம். இந்த நாடகத்தை நடத்துறதுக்கு குண்டுமலை அவங்க எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அமைதி காத்து நல்லபடியா நாடகத்தை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுலேயே பப்புன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் வணக்கம். காவல்துறை ஆய்வாளருக்கு எங்கள் மன்றாமத்த திருவாயி குடிவெளி பங்காளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். அதற்காக பலவாத்திய மன்னன் பலவாத்திய போல் என்று சொல்லக்கூடிய எனது பாக்கத்துக்குரிய எனது அன்பு சகோதரர் எங்களது சக்திவேல் அவர்கள் இவ்வாறு முறையிலேயே நமது ஊர் அருகாமுள்ள கல்விமடியை சேர்ந்த சக்திவேல் அவர்கள் இவ்வாறு முறையிலே ஆயிரம் கேள்றார்.
புரியுதாயா? அந்த மாதிரி இருக்கணும்யா. ஆனா காலத்துக்கு தக்கன கோலம் அப்படி இருக்கணும். சும்மா ஓடுகிட்டு வரட்டு அடியா அடிச்சு கிடக்கப்படாதுல. அதற்கடுத்தபடியாக எங்களுக்கு தாய் தாப்பனாக சீன் தாளமாக இசைக்க வந்திருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை நமது திருப்போணம் அருகாமுள்ள சொரிக்குளத்தைச் சேர்ந்த சின்ன மருதவர்கள் இவ்வாறு மணிலே சீன் தாளம். என்னையா சேஞ்ச் எப்படிறாப்ல? அதெல்லாம் முடியாது, ஏமாத்த கூடாது. இவர் வாயில இருந்து என் சேர்ந்து வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காருயா. அடியா மோச்சு பாக்குறீ என்ன? நீ என்னத்த வச்சு போடுவ? அடியா உன்னை சக்கத்துல கூட்டி வந்து நான் ஒழுங்கு வாசி. அப்படியா? சரி அடியா. நான் சொல்றதுல ஆசிப்பாரா? ஆசிப்பாரியா? என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன லேசப்பட்ட ஆளா கூட்டி வந்திருக்கான்? நீ என்ன சொல்ல போற? இந்த யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்கு, பாத்துக்குறோம். சரி பாப்பா. அண்டன் திசைர மிசிர சதுர சங்கீர்ணம். சரி, இது உலகத்துக்குள்ளே அடக்கம். சரி தெரியுதா? நான் சொல்லி கொடுத்துக்காரு எந்த கொம்பு கசையும் சங்கீதா வைக்கல. அந்த சங்கீதா சங்கீர்ணம் சொல்லி சங்கீதா வைக்கலையா? யார் சங்கீதாவை வச்சாலும் சரி, யாருமே வச்சுட்டு போங்க. ஆயுதாளுக்கு வாசிட்டாரா? திசரா சரி கடைசியில் சொன்ன அதை மட்டும் வாசி கேட்டேன். என்ன கட்டை கண்டன் திசைர மிசிர சத்துவ சங்கீரணம். இதே பஞ்சாயத்து யாராவது மருதங்காரன் சொல்லுவானடா? யாரும் முடியாதுயா. ஆனா சமய முத்துனா சமய முத்துதான் அது. தாத்தி தொம்முன்னு வாயச்சுக்கிட்டு மிருதம் ஊத்திட்டு வந்து நான் தான் பெரிய மிருதம்ன்றியா? சரி இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆமா, அதற்கு அடுத்தபடியாக தாளத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். ஏத்தா எங்க டீ கொண்டாந்த ஆத்தா வாங்கனா அந்த உட்காந்துருக்க டீ வாயில வச்சிருக்கியா? அடையாப்பா நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்துச்சு என்ன பெத்த ஆத்தா. அடையாப்பா அது நான் வைக்கலன்றுச்சு, நான் சோறு மட்டும்தான் வைப்பேன்றுச்சு. சிறப்பான முறையில் எங்களுக்கு உணவளித்த நமது கிராமத்தாளுக்கு நன்றி. ஏத்தா அந்த குழம்பு வச்சவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட சொல்லு, உப்பு பத்தல. ஆமா, சிறப்பான முறையில் உணவளித்த நமது கிராமத்தாளுக்கு நன்றி. மைக்கு போய்க்கு டாபிள் சொல்லக்கூடிய ஒளி ஒளி அமைப்பாளர் என்ற நேரத்தில் இவ்வாறு வட்டாரத்தை தரக்கட்டு வெற்றி கொடி நாட்டி வரும் நமது கட்டமகோட்டை மாணவர்கள் எடுத்த ஸ்ரீ சத்யா 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 ஒரு நிலவும் மலரும் நடனம் புரியும் கலையரங்க. இந்த முகர உள்ள போயிட்டு எப்படா டான்ஸ் கரப்பிலே காமிப்பான் அப்படி பூரா எதிர்பார்த்துக்கிட்டீங்க. நான் அறுக்க மாட்டேன், நீங்க பொறுக்க மாட்டீங்க. நீங்களா போடான்னு சொல்றதுக்கு முன்னாடியே நானே உள்ள போயிருவேன். சரியா? நன்றி நன்றி, வணக்கம். இந்த பந்தல் அமைப்பாளர் பெரும் மதிப்புக்குரிய அன்பனா நமது லட்சுமணன் அன்பு சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார். லட்சுமணன் அவர்களுக்கு நன்றி நன்றி, வணக்கம். அரசு அபிநக சுந்தரி அபிநவ வெட்டு இந்த அப்படி இருக்குமா மாப்ள? அப்படி இருக்காதா? இளசிட்டு வாழ்வர்களை பரவசமடை செய்யும் நாட்டிய தாரி என்று சொல்லக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த எஸ்பி சத்யபிரியா அவர்கள் வரும் டான்ஸ் ஆடிட்டாரு. செவத்த புள்ளே செவத்த புள்ளே இவன் செப்பான பூவ போலே விடல புள்ளே வெக்கப்பட்டாலே ரோசா போலே கபடிக்கே நிலவுக்கு வருது கமல பூவோட நித்தி வருது பச்சை புள்ள பூ பூக்கு பாதச்சுவது பச்சை புள்ள பூ பூக்கு பாதச்சுவது இவன் கமல போல
கலரு கல்ல போல ஒட்டிக்கொள்ள ஆசை வருமே இவத்த புண்ணு இவ சிம்பால பூவ போலே விடல புண்ணு வைக்கப்பட்டால ரோசா போலே. நன்றியா கிராம பொதுமக்கள் அனைவரும் திராக வருவர்கள் இப்படிக்கு செங்கலும் நமது மண் தேவர் நமது திருவாயி நமது குடிவெளி பங்காளிகள் மற்றும் செங்குளம் ஆவரங்குளம் அரசகுளம் அதுக்கு 2 ஊர் சொன்னீங்க பாண்டியன் கோட்டை நாசர் புளியங்குளம் அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். உங்கள் முன்பாக பப்புனான் எடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவனா இருந்தாலும் கூட தெரியாதவனா இருந்தாலும் கூட உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருப்பதனாலே நமதூர் அருகாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த விபி முத்துவேல் உங்கள் முன் பப்புனாகவும் இன்னும் பல இடங்கள் நடிக்க காட்சி கொண்டிருக்கிற மணி அருமைக்கின்ற நன்றி வணக்கம். பெண்ணடி பிள்ளைகள் பிரார்த்தனை நாடகமாக சிறப்பாக இந்த நாடகம் நடைபெறும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சி. பொம்பளை பிள்ளை சொன்னேன் சிறப்பா பாடுனீங்க சரி சிவத்த பிள்ளைன்னு இப்ப ஏன் பேரை சொல்லியிருக்கேன் என்னை பத்தி எதுவும் பாடுவீங்களா? உங்களுக்கும் பாடணுமா? என்னங்க யாருக்கே பாடுறீங்க என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? என்னங்க இப்படி நீங்க கேட்டுப்பிட்டீங்க? உங்களுக்கு பாடணுமா? ஆமாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு சொல்லுங்க. உங்களை வாழ்த்தி பாடணும். ஆமாங்க. அவ்வளவுதானே? ஆமா. விடு எந்த நாய் வைக்கிறேன் நான் பாடுனேன். அப்ப நாய் வை ஆகிட்டே அத பூரா நன்றி கேட்ட நாயா போயிட்டாங்க. இல்ல கடைசியில அப்புறம் என்னையும் அப்படி ஆகிட்டீங்களே. உங்களை சொல்லுவோம் மாப்பிள்ள நீங்க நன்றி உள்ள நாய். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பெற்றெடுத்து தேவனத்த தெய்வம் அல்லவோ இதை பேசுகின்ற தெய்வம் என்று உன்னை அல்லவோ வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நன்றி மாமா. போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா. வீடு வரை உருவு வீதி வரை உருவு காடு வரை உருவு முடியலன்னா எனக்குள்ள இல்லைன்னா என் வீட்டுல வந்து கும்பாவசம் வச்சிருக்காங்க. கும்பாவசம் வச்சிருக்காங்கடா. ஏன்டா ஒப்பன கடவுளா? அத நான் சந்தோஷப்படுறேன்யா. எல்லாரும் வருத்தப்படுவாங்க. நான் சந்தோஷப்படுறேன். இதெல்லாம் இப்பயே நம்ம காது ஊழல கேட்கிற பாத்தீங்களா? என்னைக்கும் போற போதேன் இந்த இதெல்லாம் இசையெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னைக்கே போறோம்னா நல்லதுயா. நன்றிங்கயா. ஆனா இன்னொன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. இப்ப நீங்க பாடுறதுல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன மாப்பிள்ள? ஐயா இப்படித்தான் பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒரு அற்ப ஆசை. ஆம்பளையா பிறந்துட வேண்டாமே எல்லாத்துக்கும் ஆசை வரும். வரக்கூடாது. வந்துருச்சு. ஆசையா? ஆமா உண்மையிலேயே இந்த 3 நாள் தரக்கு திருமணம் ஆகும். எந்த திருமணம்? வர்ற திருமணம். எந்த திருமணம்? 1வது திருமணம் 2வது திருமணமா? முதல்ல ஆமா. 2வது திருமணம் அது இல்ல. ஏன் பூஜையா போச்சு? அப்படினால எல்லாத்துக்கும் ஆசைன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அப்ப போய் எங்க அப்பாவோட சொன்னேன். அப்பா எனக்கு உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இனிமேல் நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு. ஆகா மயன் நல்ல திறமையா வந்துட்டான். நீ இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நம்ம மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு எங்க அப்பா உடனே ஒரு பொண்ணை பார்த்தாரு. பொண்ணை பார்த்துட்டா உங்களுக்கு எல்லாம் என்ன மனைவி இல்ல சத்தியவளுக்கு என்ன கொண்டாட்டி என்னப்பா பொய் சொல்லாத பாத்து கொடுத்துருக்காமே எத்தனை நாளைக்கு இல்ல எங்க செந்தில் மாமாவுக்கு என்ன கொண்டாட்டி இல்ல சமயத்துக்கு என்ன கொண்டாட்டி இல்ல எங்க மருது மாப்பிள்ளைக்கு என்ன கொண்டாட்டி அவருக்கு 3 கொண்டாட்டி எனக்கு 4 கொண்டாட்டி அவருக்கு 2 கொண்டாட்டி. சூப்பரியா. எங்க நாங்க சொல்லுவோம் நீ சொல்லுவாப்பா. எனக்கு ஒரு கொண்டாட்டி. யார் சொன்னா? என் கொண்டாட்டி. எனக்கு 3
எங்க அண்ணன் சமயமுத்துக்கு 4. சரி. என் தம்பி மருதுக்கு 2. சரி. நீ சொல்லு ஆம்பளை. எனக்கு 5. என்ன 5? உண்மையே சொல்ற விளக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பொம்பளை பேரப்பறம் சொல்லுவோம். சரி விடியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல யார் வீட்டுல அமையாதியா? அப்படியா? ஏப்பா சரியான யோகக்காரியா. என் பொண்டாட்டி என்னைக்கு தாலியை கட்டி வீட்டுல ஊட்டியாந்து வலது காலை எடுத்து வச்சாலும் வச்ச நிமிஷத்திலேயே யார் வீட்லயும் அடிக்காத யோகம் என் வீட்டுல அடிச்சிச்சியா? ஆமையா? ஏயா யோகமா? ஆமையா? வாக்கப்பட்டு வந்த உடனே உடனே வலது கால வீட்டுல எடுத்து வச்சா அடிச்சிச்சு 5 லட்சம் லாட்டரி. 5 லட்சம் ரூபாய் லாட்டரி அடிக்கிறது ஒரு யோகமாயா? அது இல்லையா? இல்ல ஒரு லோன் வீடு கட்டுறது ஒரு யோகமா? லாரி கீரி வாங்கினியா? லாரி வாங்குறது ஒரு யோகமாயா? இல்ல ஒரு காரு கீரு வாங்கினியா? கார் வாங்குறது ஒரு யோகமாயா? ஏயா ஏயா ஒரு 100 செம்பரி அடும்பரி வாங்க. 100 செம்பரி ஆடு வாங்குறது ஒரு யோகமா? இல்ல எங்கனையும் புதையல் எடுத்தியா? புதையல் எடுக்கிறது ஒரு யோகமாயா? நீ அதுக்கு மேல என்ன யோகம்? அதை விட பெரிய யோகம்யா. கண்ணத்துல குழி விழுந்துருச்சா? அட கண்ணத்துல குழி விழுந்ததெல்லாம் ஒரு யோகமா? இல்லையா? அதை விட பெரிய யோகம்யா. என்னைக்கு என் பொண்டாட்டி வீட்டுல வந்து வலது காலை எடுத்து வச்சாலும் என்னாச்சு? வெக்காளி வச்ச நிமிஷத்துலயே வெக்காளி எங்க அப்பையும் செத்துட்டாரு. சரியான மரண யோகத்துல வந்திருக்காடா சண்டாளி. சரி வலது காலை எடுத்து வச்சுமே எங்க அப்பையும் செத்தாரு. இடது காலை தூக்கி வைக்க போனா ஓட்டமா ஓடி போய் காலை இருக்க புடிச்சுக்கிட்டேன். ஒருவேளை எங்க ஆத்தா தான் இருக்கு, நீ அதையும் தூக்குனாலும் தூக்கிடுவா அப்படின்னு அன்னைக்கு புடிச்சு காலுதேன். இன்னும் புடிய விட மாட்டாம தர்றேன். இருந்தாலும் பொம்பளை பிள்ளை எப்படி அனுப்ப போறேன் அப்படின்றதுனால இந்த நாடக அமைப்பாளர் பாசத்துக்குரிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடனுடைய சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான ராஜ நடிகருமான நமது அருகாமுள்ள மணக்குளத்தைச் சேர்ந்த எம்எஸ் பாக்கியநாதன் சார்பிலும் இந்த நாடகம் மட்டுமல்ல வேறு எந்த நாடகமும் சரி வள்ளி திருமணம் ஹரிச்சந்திரா பவளக்குடி சத்தியமான சாவித்திரி மகமாயி என்ற எந்த நாடகமா சரி அவர்கிட்ட சொல்லுங்க. குறைந்த செலவிலை சிறந்த நடிகர் நடத்தி வந்தேன் என் பணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி வணக்கம். அதனால பொம்பளை பிள்ளைய சொல்லிட்டு சிறப்பான பிள்ளை எங்களுக்கு உணவளித்த அருமையான சாப்பாடு. ஏன்னா நாட்டுக்கோழிக்கு சில ஊர்களில் பிராய்லர் கோழியை போட்டு போடுவாங்க. அருமையான நாட்டுக்கோழி சிறப்பான முறை எங்களுக்கு உணவளித்த என்னை பெத்த தாய். எங்க வீட்டுல எப்படி தாய் எங்களுக்கு உணவு இருக்குதோ அதே மாதிரி என்னை பெத்த தாய் அந்த உட்காந்து இருக்குவாரு. என்ன வேணும் வாங்கி சாப்பிடுங்கப்பா, நல்லா சாப்பிடுங்க, அரிச்சரிச்சு வச்சிச்சு அப்படின்னு கறிய பூரா அரிச்சரிச்சு இந்தங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. முத்து வெல்ல எப்படி 1.5 கிலோ கறி இருப்பேன். நீ 4 கிலோ கறி 1.5 கிலோ தானப்படாப்பா. என்னை பெத்த ஆத்தா அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். எங்க ஆத்தா பேரை கேட்காம விட்டுட்டேன், பேர் தெரியல. என்னத்தா என்ன பேரு? அத்தா பேச்சி ஆத்தா. ஆமா பேச்சு பேச்சு ராக்கச்சி இறங்கிருச்சு. அதனால பொம்பளை பிள்ளை அனுப்பிடுவோமா? நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். தொந்தரவு பண்றத நினைக்கவேனா. இந்த நாடகத்தை நடத்துறவங்களுக்கு மரியாதை இருக்க வந்திருக்கோம். மன்றாமத்தேவர் திருவாயி குடிவெளி பங்காளிக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பாலகுருநாதர் அங்காள பரமேஸ்வரி திருவாயம்மன் மற்றும் 21 பரிவாரங்களுக்கு புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இன்னைக்கு பின்னணி பிள்ளைகளா நடத்தப்படுது. அவங்களுக்கு எங்களோட மன்றாமத்தேவர் திருவாயி குடிவெளி பங்காளிகள் சார்பாக மரியாதை செலுத்துறதுக்காக அவங்க பேரை வாசிக்கிறோம். அவங்கள மேடைக்கு வரும்போது தயவு செய்து கேட்டுக்கிறோம். ஆவரங்குளம் ஜெயா கல்யாணி, பாண்டியன் கோட்டை சாவித்ரி அழகர், செங்குளம் பேச்சி ஜெயராஜ், செங்குளம் ரேவதி முத்துராஜ், செங்குளம் பேச்சி கணேசன், செங்குளம் பழனிச்செல்வி இளையராஜா, செங்குளம் அங்கம்மாள் குருசாமி, செங்குளம் பேச்சி சரவணகுமார், மதுரை முத்துலட்சுமி மருதுபாண்டி, மதுரை ஜெயசித்ரா கிருஷ்ணன், மதுரை ஈஸ்வரி சந்தனம், மாங்குடி போதுமொன்னு கிருஷ்ணன், செங்குளம் மகாதேவி திருப்பதி, மதுரை அபி உதயகுமார், செங்குளம் அம்பிகா ராஜா, செங்குளம் முதலத்தேவர் பூசாரி மகள் அங்கம்மாள், ஆவரங்குளம் முத்துப்பேச்சி பெரிகருப்பன். மேற்கண்ட நபர்கள் மேடைக்கு வருமாறு கணவரோட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தனியா வராம கணவரோட வாங்க, இணைஞ்சு வாங்க, 2 பேரும் ஜோடியா வாங்க. அதான் எங்களுக்கு மெயினா வேணும். எங்க அத்தையும் சரி மாமனும் சரி தங்கச்சி வீட்டுக்காரன் சரி எல்லாரும் ஜோடியா வாங்க.
ஜோடியா வாங்க, இணை பிரியாத தம்பதிகளா வாங்க. நீங்க தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேகமா வந்தா நல்லா இருக்கு எங்களுக்கு. வேற சால்வையை மட்டும் டேய் மாமைகளுக்கு மாலையை போடு, அக்காவுக்கு சால்வையை போடு. இங்க வாங்கப்பா, இங்க வந்தீங்கன்னா தான் தெரியும், வீடியோல தெரியும். நீங்க அங்க போயிட்டீங்கன்னா யாருக்குமே தெரிய மாட்டீங்க. பேசிடவா? ஆவரங்குளம் ஜெயா கல்யாணி அத்தையும் மாமா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துருங்க. பாண்டியன் கோட்டை சாவித்திரி அழகர் மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் வந்துருங்க. வந்துட்டீங்களா? சரி, நன்றி நன்றி. செங்குளம் பேச்சி ஜெயராஜ், என் தங்கச்சி எங்க இருந்தாலும் வந்துருங்க. தங்கச்சி கொடுத்தாச்சா? சரி. செங்குளம் ரேவதி முத்துராஜ், இங்க திரும்பி வாங்க. டேய் இப்படி திருப்பி கொடு. செங்குளம் பழனிச்செல்வி இளையராஜா, கூட்டமா வச்சுக்கிட்டு. செங்குளம் அங்கம்மாள் கூலிச்சாமி, செங்குளம் பேச்சி சரவணகுமார். கொஞ்சம் வரிசை ரெண்டு வாங்கிட்டீங்கன்னா நல்லது. டேய் கூட்டம் வாங்க, அங்க முட்டைச்சந்தில் வச்சு வாங்க. ஓரம் இங்க வா, இங்க வாங்கப்பா எல்லாருமே, இங்க வாங்க. அஞ்ச பாருங்க. மாமாவுக்கு சால்வை போடு. எங்க மாமா வந்து சரவணகுமார் வந்து எங்களோட ஒரு 20 நாளா வந்து பயணிச்சிருக்காரு. அவருக்கு வந்து எங்களோட மன்றம் திருவாய் குடியுரிமை பங்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களது மேல வாங்க. மன்றம் வகைரா பூர்வ சமுதாய அவர்களுக்கு எங்களது பழனிக்குமார் குடிவழி பங்காளி சார்பாக நன்றி கணிந்த வணக்கம். என் மாமா கணேசன் அவர்களுக்கு எங்கள் மன்றாமத்த திருவாயூர் குடிவழி பங்காளி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை கௌரவப்படுத்துகிறது. எங்க மாமாவை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவர் எங்களுக்கு தாய் மாமா மட்டும் கிடையாது, எங்களுக்கு தகப்பன் வந்து இந்த சின்ன பசங்களை வழிநடத்தி இன்னைக்கு ஓரளவுக்கு எங்களை கொண்டு வந்து இந்த மேடையில வந்து கௌரவப்படுத்திருக்காருன்னா அந்த புகழ் வந்து எங்க மாமா கணேசனுக்கு தான் அந்த புகழ்லாம் சேரும். எங்க மேல எந்த ஒரு இதுவுமே இல்லை, எல்லாமே எங்க மாமா கணேசன் தான் எங்களோட கூட நின்று கடைசி வரைக்கும் பயணிச்சிருக்காரு. அவருக்கு வந்து எங்களோட மன்றாமத்த திருவாய் குடியுரிமை பங்காளி தான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மைத்திர மன்றாம்பு தேவர் வகைரா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மாமா கிருஷ்ணனையும் தங்கச்சியும் அக்காவையும் சொல்லணும். கண்டிப்பா வந்து அவங்களை வந்து எங்களோட மன்றாமத்த திருவாய் குடிவழி பங்காளி சார்பாக அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசி வரைக்கும் எங்களுக்கு உறுதியா மாமனும் எங்க அக்காவும் இருப்பாங்கன்னு நாங்க ஆசைப்படுறோம். நேரம் ஆயிட்டு போதுப்பா, கொஞ்சம் அப்படியே நின்றுப்பா போய் நாங்க எல்லாத்தையும் பேசிட்டு தான் போடுவோம். 1 மணி நேரம் ஆயிட்டு போதுப்பா, இங்க ஒன்னும் அவசரம் கிடையாது. இங்க ஒண்ணு இங்க நாடகமே அவங்களால தான் நடக்குது. எங்க அக்கா ஈஸ்வரிக்கும் சந்தன மாமா அவர்களுக்கும் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அக்கா டேய் அக்கா மாமா போற வெயிட் பண்ண வைக்காதடா, கோவப்பட்டுரும். டேய் கொண்டு வா போடு. மாமா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுருவோம். எங்க அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து எங்க மன்றாமத்த குடியுரிமை பங்காளி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து யாரு இருக்கா? முடிஞ்சா என் மாமன் திருப்பதி தான் முதல்ல சொல்லணும். எங்களுக்காக கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து இருந்திருக்காருன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்காப்புல. மச்சனனுக்கு மச்சனா, மாமனுக்காக இருக்காரு. எங்க அக்காவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அத்தை அங்கமான வந்து சொல்றோம். மன்றாமத்த திருவாய் குடிவழி பங்காளி சார்பாக அத்தை அங்கம்மா அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. அடுத்து யாரு இல்லடா? அடுத்து இல்ல முடிஞ்ச எல்லாமே. அடுத்து யாரு இருக்கா? அங்கம்மா அத்தை. அது அங்கம்மா அத்தை குல்ஜாய் மாமா அவர்கள் வந்து அவங்க மகள்கிட்ட வந்து மரியாதை செலுத்தப்படுகிறது. எங்க மாமா இருக்காரா? இப்ப இருந்தாருன்னா மாமாவுக்கு எங்க இருந்தாலும் தொண்டு தேடி வரும். இப்ப சரி
இடையூறுக்கு மன்னிக்கவும். இந்த நாடு இன்னைக்கு நடக்குதுன்னா இவங்க தான் காரணம். இந்த மேடையத்தை இவங்களை வந்து நாங்க கௌரவப்படுத்தலைன்னா நாங்க பெரிய துரோகி ஆயிடுவோம். அதனால நாடக கலை ரசிகர்கள் வந்து நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இவங்களாலதான் இந்த நாடகம், இவங்களாலதான் இந்த திருவிழா, இவங்களாலதான் இந்த இவங்க சமதாரம் இல்லைன்னா இந்த திருவிழா கிடையாது, இந்த நாடகம் கிடையாது. அவங்களுக்கு வந்து எங்களோட மன்றாம் திருவாய் குருவிலி பங்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி வணக்கம். அபி முருகானந்தம் எங்க பையன் அபி முத்துராஜா சார் மன்னிக்கும். வேற யாரு இருக்காங்களா? அம்பிகா ராஜா இருந்தா மேடைக்கு வரமா கேட்டுக்கிறோம். அதான் அபி முத்துராஜா அபி உதயகுமாரா? அபி உதயகுமார். இவரங்க மேடையிலே தாளம் மாய்த்து கொண்டிருக்கும் சொரிக்குளம் மாப்பிளை மருது அவர்களுக்கு தம்பி ராஜா அவர்கள் இந்த பொன்னாடையை பூவாடையாகவும் 500 ரூபாயை 500 பொற்காசாகவும் வழங்கப்படுகிறார்கள். பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய அன்பு மாப்பிள்ளை ராஜா அவர்களுக்கு எனது அன்பு தம்பி மருது அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இது அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க.